12th Maths Chapter 1 Exercise 1.3ல செகண்ட் சம் பார்க்கலாம். இஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் பிங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஏபி அண்ட் பிஏ. ப்ராடக்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏபி பிஏ கண்டுபிடிச்சி அது அண்ட் ஹென்ஸ் த சால்வ் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். கீழே 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏபி = பிஏ. ஏபியும் பிஏயும் கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஏபி எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஏபி, ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 5s are 5 ப்ளஸ் 3, அடுத்தது ப்ளஸ் 6. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் என்ன வருது? 1 5s are 5 மைனஸ் 5, அடுத்தது ப்ளஸ் 2, அடுத்தது ப்ளஸ் 3. அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் மைனஸ் 10, அடுத்தது ப்ளஸ் 1, அடுத்தது ப்ளஸ் 9, ப்ளஸ் 9 1 ப்ளஸ் 9. அடுத்தது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னா 7, அடுத்தது 3, அடுத்தது மைனஸ் 10. அடுத்தது செகண்ட் ரோ செகண்ட் காலம், அதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னா 7 ப்ளஸ் 2, அடுத்தது மைனஸ் 5. செகண்ட் ரோ தேர்ட் காலம் 2 7s are 14 ப்ளஸ் 1 மைனஸ் 15. அடுத்தது தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 மைனஸ் 3 ப்ளஸ் 2. அடுத்தது தேர்ட் ரோ செகண்ட் காலம் 1 மைனஸ் 2 ப்ளஸ் 1. தேர்ட் ரோ தேர்ட் காலம் 2 மைனஸ் 1 ப்ளஸ் 3. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக நான் ஆட் பண்ணால் என்ன வருதுங்கன்னா 4 வருது. 6 கூட 3 ஆட் பண்ணால் 9, 9ல் 4 போனால் 4. இங்கே வந்து ப்ளஸ் 3 மைனஸ் 5 0, இங்கே ப்ளஸ் 10 மைனஸ் 10 0. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 7 ப்ளஸ் 3 10 ப்ளஸ் 10 10 மைனஸ் 10 0. அடுத்தது இங்கே வந்து 7 ப்ளஸ் 2 9 9 மைனஸ் 5 4. அடுத்தது இங்கே 2 14 ப்ளஸ் 14 மைனஸ் 14 0. அடுத்தது இங்கே ப்ளஸ் 3 மைனஸ் 3 0. அடுத்தது இங்கே 0 ப்ளஸ் 2 மைனஸ் 2 0. இங்கே வந்து 4 ப்ளஸ் 2 3 கூட 2 ஆட் பண்ணால் 5, 5லேருந்து 1 போனால் 4. இப்போ இது என்னென்னா ஒரு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வருது. இதை 4 காமனாக எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு என்ன வரும்னா 1 0 0 0 1 0 0 0 1. அப்போ இது என்னது 4 × I3 மேட்ரிக்ஸ் வருது. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். அடுத்தது பிஏ கண்டுபிடிப்போம். அடுத்தது பி மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன், ஏ மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன். இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 5 ப்ளஸ் 7 ப்ளஸ் 2. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 2. ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம் 3 மைனஸ் 5 ப்ளஸ் 2. அடுத்தது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 3 5s are 15 minus 15 plus 14 plus 1. Second row third column 3 plus 2 minus 1. Second row third column, second row second column, second row third column 3 3s are 9 minus 10 plus 1. அடுத்தது third row first column minus 10 plus 7 plus 3. Third row second column plus 2 plus 1 minus 3. Third row third column plus 6 minus 5 plus 3. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் என்ன வரும்? 7 plus 2 9, 9 minus 5 4 வருது. அடுத்தது இங்கே 0. அடுத்தது இங்கேயும் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணால் 0 வருது. இதையும் ஆட் பண்ணால் 4 plus 1 5 இங்கே 14. நமக்கு 4 கிடையாது 14. ஏன்னா செகண்ட் ரோ தேர்ட் காலம் செகண்ட் ரோ செகண்ட் 2 7s are 14. அப்போ 14 ப்ளஸ் 1 15 மைனஸ் 15 0. இங்கே வந்து 4 5 ப்ளஸ் 5 மைனஸ் 1 4. இங்கே வந்து 3 0 10 மைனஸ் 10 0. இங்கே வந்து 10 மைனஸ் 10 0. இங்கே 3 மைனஸ் 3 0. இங்கே வந்து 6 ப்ளஸ் 9 9 மைனஸ் 5 4. அப்போ இது என்ன மேட்ரிக்ஸ்னால் இதில் 4 நம்ம காமனாக எடுத்திங்கன்னா இங்கே ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரும். 1 0 0 0 1 0 0 0 1. இப்போ இது என்னன்னா 4I3
இது வந்து ஈக்குவேஷன் 2. ஃப்ரம் 1 and 2ல இருந்து from equation 1 and 2 we get நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா we get ABC equal to ABயும் BAயும் ஈக்குவல். ரெண்டுமே என்னது 4 into I3 மேட்ரிக்ஸ். சரிங்களா? இப்போ இது ஈக்குவல் ஆகிடுது. இப்போ நான் இந்த ஏ எப்படி எழுதுறேன்னா இந்த 4 இந்த பக்கம் கொண்டு வந்தால் 1/4 A B equal to இப்போ B into 1/4 into A that is equal to I. இப்போ என்ன பண்ணணும்னா B வந்து அந்த பக்கம் போகிறோம். அப்போ அது அந்த பக்கம் போச்சுன்னா என்ன வந்து B inverse equal to 1/4 into A. இப்போ B inverse வந்து 1/4 into A. நம்ம இந்த இப்போ இது B inverse 1/4 A கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுகிறோம். சரிங்களா? கொடுத்துருக்க ஈக்குவேஷன் நம்ம ரைட்டிங் த கிவன் செட் ஆஃப் ஈக்குவேஷன் மேட்ரிக்ஸ் ஃபார்ம். கிவன் செட் ஆஃப் ஈக்குவேஷன் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுகிறோம். கொடுத்துருக்க ஈக்குவேஷனை கொஷினை பார்த்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிக்கிடுங்க. ஃபர்ஸ்ட்டு என்ன ஈக்குவேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து x + y + 2 அப்போது 1 + 1 × 2. அடுத்தது வந்து அடுத்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 3 2 - 3 2 1 3 2 1. அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷன் 2 1 3 2 1 3. இது வந்து இது ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷனை வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எடுத்துக்கோம். அடுத்தது வந்து x y z. அடுத்தது இந்த பக்கம் ஈக்குவேஷன் ஈக்குவல்ட்டுக்கு இந்த கொள்ளதை மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதுகிறோம். இது 1 7 2. சரிங்களா? இப்போ இது என்ன வருதுன்னா நம்ம கொடுத்துருக்க சம்மில் B வந்து சேம் இதே தான் வருது. சரிங்களா? இது வந்து என்னதுன்னா B. அப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு பதில் நான் என்ன போடுறேன்னா B. ஏன்னா இதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மேட்ரிக்ஸ் பதில் நான் B போடுறேன். அப்போ அந்த மேட்ரிக்ஸ் பதில் B போட்டோம்னா B into x y z that is equal to 1 7 2. சரிங்களா? இப்போ இப்படி எழுதியாச்சு. இப்போ வந்து நான் XYZ தானே கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது XYZ இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ B அந்த பக்கம் வேணால் B இன்வர்ஸ் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். B இன்வர்ஸ் என்னதுன்னா B இன்வர்ஸ் பதில் என்னது 1/4 into A. அப்போது 1/4 into A 1 7 2. இப்போ என்ன பண்ணுறோம்? ஏக்கு பதில் நம்ம மேட்ரிக்ஸ் ஏன்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம போடுறோம். அப்போ 1/4 ஏக்கு மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? -5 1 3 7 1 -5 1 -1 1 இது கூட 1 7 2. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறேன். 1/4 இப்போ இந்த ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் ரோ கூட இதை மல்டிப்ளை பண்ணி ஒன்றா மல்டிப்ளை பண்ணி போட்டால் என்ன வரும்னா ஃபர்ஸ்ட்டு -5 + 7 2 3s are 6 + 6. அடுத்தது வந்து செகண்ட் ரோ 7 + 7 -10. அடுத்தது 1 -7 + 2. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். அப்போ 1/4 இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? ஃபர்ஸ்ட்டு 8. 7லேருந்து 5 பண்ணால் 2 6 + 2னா 8. அடுத்தது 7 7s are 14. 14லேருந்து 10 போனால் 4. அடுத்தது வந்து +3 -7 அப்போது -4. இப்போ இதில் எல்லாமே 4 காமனாக வெளியே எடுத்துடுறோம். இப்போ 4/4 2 4s are 8 1 -1. இப்போ 4 4ம் கேன்சல் ஆகிடும். இங்கே என்னது இருக்குது? XYZ. அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்னது? x is equal to 2, y is equal to 1, z is equal to -1. இதான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.